ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, கவலை, கஷ்டம், துன்பம், குழப்பம், பகை, பிணி, வறுமை இவையெல்லாம் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகின்றது. நம் தேவைகளும் ஆசைகளும் நம்மை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து சென்று விட்டன. இதனால் நாம் சிக்கலில் சிக்கிக்கொண்டோம். விதியை நோந்து கொள்வானேன்? மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாகியிருக்க வேண்டிய அவசியமில்லையே. குழந்தையே, உனக்கு இளைப்பாறுதல் என்பதே இல்லை. எந்த பக்கத்திலிருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள். உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சித்து வருகின்றேன். நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன். என் குழந்தையே, உனக்கு கஷ்டகாலம் முடிந்து விட்டது. புண்ணியம் சேர்ந்திருக்கின்றது. பாவம் விலக்கப்பட்டு உள்ளது. அதனால் நீ என்னுடைய வழிபாட்டை செய்து கொண்டு இருக்கிறாய். இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம். கஷ்டகாலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன்? புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது. நடக்கும் முன் வருத்தப்படுவானேன்? நீ நினைக்கும்போது நான் தரிசனம் தருவேன். கேட்டதை கொடுத்து உன்னோடு இருப்பதை நான் உறுதி செய்வேன். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு தன்னம்பிக்கையை தருவேன். நடுவழியில் உன்னை கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை. அதை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம். ஏதேதோ பேசுகிறாய். உனக்கு நான் மட்டுமா குழந்தை? கோடான கோடி குழந்தைகள் உனக்கு. நான் இல்லை என்றால் உனக்கென்ன கவலை என்கிறாய்? தயவு செய்து இந்த வார்த்தைகளை இனி உபயோகப்படுத்தாதே. தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தான். நான் உன் தந்தை அல்லவா? நான் உன் தாய் அல்லவா? நான் கண்டெடுத்த வைரங்களில் நீயும் அடக்கம். உன் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதற்கான காலம் கைகூடி வந்துவிட்டது தங்கமே. அமைதியாக இரு. உன் அனைத்து காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன். இது என் சத்தியமான சத்திய வார்த்தை. நீ உன்னை யாருக்கும் இங்கு நிரூபிக்க தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல. உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. ஏனென்றால் அவை அனைத்தும் என்னுடைய கையில் இருக்கிறது. பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு?